வெற்றிவேல் முருகன் அரோகர். திருவாதிரைக்கு களி தயாராக இருக்குது. கூட்டும் பண்ணியாச்சு. மிகுந்த மகிழ்ச்சியோட இந்த பதிவை நம்ம செய்கிறோம். இது நம்மளுடைய 1000வது பதிவு. இதுக்கு அனுகிரகம் செய்த பகவானையும் ஆதரவளிக்கிற எல்லாருக்கும் நம்மளுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். களி பண்ணுறதுக்கு 1/4 கப் பயத்தம்பருப்பு, 1 கப் பச்சரிசி. பச்சரிசியை களைஞ்சி உணர்த்தி ஈரம் போக நல்ல காஞ்சிடுத்து. இப்போ வெறும் வானலில் முதல்ல பயத்தம்பருப்பை நல்ல ஒரு வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது அந்த பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துன்னு வந்துடணும். ரெண்டையும் காய்கறிக்கு 7 காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், சேப்பங்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய், பூசணிக்காய். களிக்கு தேவையான பொடி திரிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 6 மிளகா வத்தல், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இது அத்தனையும் பொடித்து நல்ல பவுடராக பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டோம். சாம்பாருக்கு எடுக்கிற அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மசாலாக்குள்ளே சாமான்லாம் வறுத்துட்டோம். இதை பொடியை பண்ணி எடுத்துன்னு வந்தால் கூட்டு தயாராகிடும். சுலபமாக களி பண்ணுறதுக்கு 4 கப் கொதிக்கிற வெந்நீர், 1 கப் வெல்லம், அதில் நம்ம பொடிச்சுன்னு வந்த அரிசி பருப்பு பவுடர் அதை அதில் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறினா நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அது கட்டி இல்லாமல் கரைக்கணும். அதோடு நம்ம இந்த அரை மூடி தேங்காய் துருவி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துட்டு குக்கரில் கீழே தண்ணீர் வச்சு இந்த பாத்திரத்தை நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரியே தான் வேக விடணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் நான் அதில் விட்டுருக்கேன். இப்போ அதில் மூடி போட்டு வேக வச்சா களி தயாராகிடும். கூட்டு நல்லா வெந்துட்டு காயெல்லாம் புளி கரைச்சி விட்டு பொடிச்சுன்னு வந்த பொடியை, மசாலா பொடி அதில் சேர்த்துடுறோம். உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காயம் தாளித்து போட்டால் பிரமாதமாக கூட்டு தயாராகிடுது. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக நம்ம கேஷ்யூ நட் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை திறந்து அந்த களி எடுத்து அதில் இதை நம்ம முந்திரி பருப்பு சேர்த்தா களியும் தயார். திருவாதிரைக்கு களி தயாராக இருக்குது. கூட்டும் பண்ணியாச்சு. இப்போ நைவேத்தியம் பண்ணலாம்.